வணக்கம். இது நிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இது ரவை வச்சு பண்ணுறது. பத்திரி வெரைட்டியில் இது ஒன்று. இதேமாரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 10 சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், தேங்காய் ஒரு அரை கப்பு. இது அவ்வளவும் மிக்சி ஜாரில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துடுங்க. ஒன்று பாதி அரைப்பட்டிருக்கணும். அதேமாரி அரைச்சி பட்டுருங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் அப்படி இப்படி இருக்குது. ஜீரகமும் முழுசாக இருக்கும். தேங்காய் ஒன்று பாதி அரைப்பட்டிருக்கும். இந்த அளவுக்கு இதை அரைச்சி எடுத்துருங்க. இப்போ அடுத்தால ஒரு பேன் அடுப்பில் வச்சுடுவோம். பேன் அடுப்பில் வச்சுட்டு 2 டம்ளர் தண்ணி, இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு. நம்ம உப்புக்கு தேவை எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு போதும். இது பாயில் ஆகட்டும். பாயில் ஆனோடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப்பு ரவை, வறுத்தது வறுக்காதது எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரவையை உள்ளால கொட்டிடலாம். ஜீரகம் தான், வேறு எதுவும் இல்லை. இது நல்லா வெந்து வரட்டும். இந்த ரவையோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் போட்டுருங்க. உப்பு, மஞ்சள், தண்ணி, ரவை 3 தான் சேர்த்துருக்கோம். இதை ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூடு ஆறட்டும். நம்மளோட ரவை நல்ல அந்த அளவுக்கு சூடாறி இருக்குது. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய், ஜீரகம், சின்ன வெங்காயம் இதையும் சேர்த்துடலாம். கோதுமை பொடி. இது கோதுமை பொடியோட அளவு எப்படின்னா, சப்பாத்தி மாவு மாதிரி உருட்டை வரணும். அந்த அளவுக்கு தேவைக்கு சேர்த்துடுங்க. பாருங்க, இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துடுங்க. இப்போ இதை ஒரு கவுண்டர் அப்படியாவது சப்பாத்தி கட்டையிலையாவது வச்சுடுங்க. இதில் மாவு துள்ளி இதை பரத்திடுவோம். இதே மாதிரி திக்னஸ் உள்ள பார்த்துடுங்க. இந்த அளவுக்கு பரத்தி எடுத்துருங்க. இதை ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துடுங்க. திக்னஸ் பார்த்துடுங்க. இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கட்டும். இதை இப்போ ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம்.
சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எண்ணெய் ஒன்று போட்டுக்கலாம். பாருங்கள், நம்மளோட ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கொஞ்சம் ஃபீட்பேக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.